எல்லாருக்குமே ஆம்னிபொட்டன்ஸ்னா என்னன்னு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆனால் சாப்டர் 14ல் இதை இன்னும் கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஆம்னிபொட்டன்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். ஆம்னிபொட்டன்ஸ் ஒட்சுசுக்கியால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. இதை ஷிஞ்சுட்சுன்னும் சொல்லுவாங்க. இந்த எபிலிட்டி காட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி எதை வேணால் க்ரியேட் பண்ண முடியும், எதை வேணால் எரேஸ் பண்ண முடியும், எதை வேணால் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ணி தான் கரண்ட் வேர்ல்டையே காட் உருவாக்குனதா சொல்கிறாங்க. இந்த எபிலிட்டியை தான் ஷிஞ்சுட்சுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான எபிலிட்டின்னு மோமோஷிக்கியே சொல்லியிருப்பார். கெஞ்சுட்சு மாதிரி இதுவும் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபினிட் சுக்கியோமி மாதிரி இது வைட் ரேஞ்சில் எஃபெக்ட்ஸை காட்டும். இந்த ஒரு எபிலிட்டியை இப்போது ஐடா தான் பொசஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால இதை காட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இந்த எபிலிட்டியை இவங்க யூஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு கான்ஷியஸ்னஸும் இவங்களுக்கு இருக்காது. இவங்களோட டீப்பஸ்ட் டிசைரை மட்டும்தான் இவங்களால இந்த ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ணி நிறைவேற்றிக்க முடியும். ஏன்னா இவங்க ஒட்சுசுக்கி கிடையாது. இந்த ஆம்னிபொட்டன்ஸை ஹோல்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னுலாம் தெளிவாக தெரியலை. ஐடாவோட முதல் ஷிஞ்சுட்சு எபிலிட்டி இந்த ஆம்னிபொட்டன்ஸ் கிடையாது. என்சான்ட்மெண்ட் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் எபிலிட்டி. இந்த ஒரு எபிலிட்டியில் ஒரு பெரிய மர்மம் இருக்குது. ஏன்னா மோமோஷிக்கிக்கே இந்த எபிலிட்டியை பற்றி பெருசாக தெரியலை. இதை அவர் ஷிஞ்சுட்சு இல்லைன்னும் அடித்து சொல்கிறாரு. ஃப்யூச்சரில் இதை வச்சு ஒரு ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு அதிகம். இந்த ஒரு சார்மிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஐடா ஒருத்தவங்களை லவ் பண்ண வச்சுருவாங்க. இதில் பையன் பொண்ணுன்னு இல்லாமல் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. இந்த சார்ம் எபிலிட்டியோட சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஹெட்ஏக்ஸ், வெர்டிகோ, ஃபீவர், இம்பேர்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஸ்டிஃபன் மசில்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் வரைக்கும் இதால் அஃபெக்ட் ஆனவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனாலுமே இந்த எபிலிட்டி ஒட்சுசுக்கி மெம்பர்ஸ் கிட்ட வேலை செய்யாது. ஆம்னிபொட்டன்ஸை மறுபடியும் ரிவர்ட் பண்ண முடியாதுன்னு மோமோஷிக்கியும் ஐடாவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஷிபாய் மாதிரி காட் லெவல் பீயிங்ஸால் இதை மறுபடியும் ரீரைட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த எபிலிட்டியை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட இதை சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்னிபொட்டன்ஸ் பற்றின மெமரிஸ் ஃபேட் ஆகிடுமா. ஏன்னா இந்த ஆம்னிபொட்டன்ஸ் ஒட்டுமொத்த பீப்புள்ஸோட மெமரிஸை அகெயின் அண்ட் அகெயின் ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனால் முதல்ல இந்த ரூலை சாஸ்கே தான் உடைச்சிருப்பார். ஏன்னா சாஸ்கே இதில் அஃபெக்ட் ஆன அப்புறம் கூட இந்த ஆம்னிபொட்டன்ஸை ஞாபகம் வச்சுட்டு பொருட்டோ தான் இன்னசென்ட்னு புரிஞ்சிருப்பார். இதுக்கு காரணம் இவர் சரடா மேலே வச்ச பாசம் தான். ஏன்னா சரடாவோட எம்எஸ் அவேக்கனிங்கை சாஸ்கே பார்த்துருப்பார். சரடா எமோஷ்னலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா சரடா சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு சாஸ்கே அவரோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆம்னிபொட்டன்ஸை வின் பண்ணி இருப்பார். அடுத்து இதை வின் பண்ணது அமாடோ தான். இவருக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதை மாங்கால நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் ஆம்னிபொட்டன்ஸ் அவரோட மைண்டை ஆல்டர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிச்ச ரெண்டாவது ஆள் அமாடோ தான். கடைசியாக ஷிகமாரு இதை கண்டுபிடிச்சிருப்பார். ரீசன்ட் சாப்டரில் இதை புரிஞ்சுக்கிட்ட ஷிகமாருவோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகியிருக்கும். ஆனால் இவர் பொருட்டோ மேலே வச்ச ஒரு நம்பிக்கையால் இந்த ஆம்னிபொட்டன்ஸை வின் பண்ணி இருப்பார். இப்போ வரைக்கும் இந்த ஆம்னிபொட்டன்ஸ் ஆல்டரேஷன்ஸ் இவருக்கு ஞாபகம் இருக்குது. ஃப்யூச்சரில் இது மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் மிட்சுகியும் ஆம்னிபொட்டன்ஸோட எஃபெக்ட்ஸை வின் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சாப்டரில் கூட பொருட்டோவை இவர் தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பார். இவங்க எல்லாருக்கும் முன்னாடி கோஜிக்கு இது தெரியும். ஆனால் இவர் டெக்னிக்கலாக எல்லா ஃப்யூச்சர் அண்ட் டைம்லைன்ஸை பார்க்குறவர். அதனால் இவரை இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஆனால் ஐடாவோட இந்த எந்த எபிலிட்டிஸ்க்கும் சரடா அண்ட் சுமிரே அஃபெக்ட் ஆகவே இல்லை. இதுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.